அண்மை செய்தி. ஐயுஎம்எல் கட்சி அலுவலகத்தை தொடர்ந்து சத்தியமூர்த்தி பவன் காங்கிரஸ் அலுவலகத்திற்கு வருகை தந்துள்ளார் முதலமைச்சர் விஜய். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சத்தியமூர்த்தி பவனில் முதலமைச்சர் விஜய் தற்பொழுது வருகை தரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். மாநில தலைவர் செல்வ பெருந்தகைக்கு பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் முதலமைச்சருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. மாநில தலைவர் செல்வ பெருந்தகை முதலமைச்சருக்கு பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் வரவேற்பை அளித்து வருகிறார். கிரிஷ் சோடங்கர், பிரவீன் சக்கரவர்த்தி, செல்வ பெருந்தகை உள்ளிட்ட நிர்வாகிகள் முதலமைச்சரை வரவேற்கும் அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். சத்தியமூர்த்தி பவனில் தற்பொழுது முதலமைச்சர் விஜய் அவர்கள் வருகை தந்திருக்கின்றனர். மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, கிரிஷ் சோடங்கர், பிரவீன் சக்கரவர்த்தி உள்ளிட்டோர் அவருக்கு பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். சத்தியமூர்த்தி பவனில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தற்பொழுது வருகை தந்துள்ளனர். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி, வணக்கம். சத்தியமூர்த்தி பவனில் முதலமைச்சர் விஜய் வருகை தந்திருக்கிறார். அவருக்கு உற்சாக வரவேற்பும் அளிக்கப்பட்டு வருகிறது காங்கிரஸ் கட்சியினர் தரப்பில். மேலும் அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் சத்தியமூர்த்தி பவனில் தற்பொழுது வருகை தந்துள்ளார். அவருக்கு காங்கிரஸ் கட்சியினர் உற்சாக வரவேற்பை அளித்து வருகின்றனர். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி, வணக்கம். சத்தியமூர்த்தி பவனில் முதலமைச்சர் விஜய் வருகை தந்திருக்கிறார். மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்போது வருகை தந்திருக்கக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக அங்கிருக்கக்கூடிய காமராஜரின் திருவுருவ படத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு கட்சி தலைவர்களையும் அரசியல் கட்சி தலைவர்களையும் நேரடியாகவே தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் சந்தித்து வாழ்த்துக்களை பெற்று வருகிறார். அரசியல் நாகரிகமாகவே இந்த சந்திப்புகள் என்பது பார்க்கப்படுகிறது. குறிப்பாக முதலமைச்சர்
முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் திராவிட கழக தலைவர் வீரமணி, அதன் தொடர்ச்சியாக நேற்று தினத்தை பொறுத்தவரையில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, அதே போன்று பாமக அன்புமணி ராமதாஸ், நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்டோரையும் நேரடியாக சென்று சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டார். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் IUML அலுவலகத்திற்கு நேரடியாக சந்தித்து அந்த தலைவர்களை சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்ட அவர் தன்னுடைய கட்சிக்கு ஆதரவு தெரிவித்ததற்காக நன்றியையும் தெரிவித்துக் கொண்டார். அதன் தொடர்ச்சியாக தற்போது சத்தியமூர்த்தி பவனுக்கு சென்றிருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சருக்கு அங்கிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் திரளான வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். குறிப்பாக காங்கிரஸ் கமிட்டி அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் சென்றிருக்கக்கூடிய நிலையில் அங்கு செல்வ பெருந்தகை, கிறிஸ் தோடங்கர், பிரவீன் சக்கரவர்த்தி உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் முதலமைச்சரை வரவேற்றனர். அதன் தொடர்ச்சியாக காமராஜர் திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் மலர் தூவி மரியாதை செலுத்தியதோடு வந்திருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு சால்வை அணிவித்து தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். முதலமைச்சரும் அவர்களிடம் வாழ்த்துக்களை பெற்று சிறிது நேரம் அவர்களுடன் உரையாற்றிய பிறகு தற்போது அங்கிருந்து புறப்பட இருக்கிறார். அடுத்த கட்டமாக அதிமுக சி.வி. சண்முகம் அணியினர் முதலமைச்சருக்கு ஆறுதல் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அவர்களையும் நேரில் சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியும் சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தேமுதிக பொதுச் செயலாளரை பொறுத்தவரையில் பிரேமலதா விஜயகாந்த், அதன் தொடர்ச்சியாக விசிக தலைவர் திருமாவளவனையும் வேளச்சேரியில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் சந்திக்க தமிழ்நாடு முதலமைச்சர் செல்ல இருக்கிறார். இந்த நிலையில்தான் அரசியல் கட்சி தலைவர்களை அரசியல் நாகரிகமாக கருதி அனைத்து கட்சி தலைவர்களையும் சந்தித்து வருகிறார். அந்த வகையில்தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி மூத்த தலைவர்கள் முன்னோடிகளாக இருக்கக்கூடிய நிலையில் அவர்களை சந்தித்து வாழ்த்துக்களை பெறுவதை மரபாக கொண்டுள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களையும் சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றுள்ளார். நந்தினி, தற்பொழுது முதலமைச்சர் விஜயின் இன்றைய திட்ட நிகழ்வுகள் என நேற்று முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், சீமான் உள்ளிட்ட பல்வேறு கட்சி தலைவர்களை சந்தித்தார். இன்று தற்பொழுது காங்கிரஸ் கட்சி அலுவலகத்துக்கு வந்திருக்கிறார். இதற்கு முன்பு IUML கட்சி அலுவலகத்துக்கு சென்றார். அடுத்து சி.வி. சண்முகம் தரப்பினரையும் சந்திக்க இருக்கிறார். இன்றைய திட்ட நிகழ்வுகள் என்னென்னவாக இருக்கிறது? ஏற்கனவே நான் கூறியது போல முதலமைச்சரின் திட்ட பயணம் என்பது பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களை சந்திக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நான் கூறியது போல IUML கட்சி தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகளை சந்தித்திருக்கக்கூடிய நிலையில் காங்கிரஸ் அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனுக்கும் நேரடியாக சென்று மூத்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களையும் சந்தித்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக அதிமுக தரப்பில் சி.வி. சண்முகம் அணியினர் தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவித்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சி.வி. சண்முகனின் அலுவலகத்திற்கும் நேரடியாக சென்று சந்திக்க இருக்கிறார். இதற்காக அங்கு அனைவரும் தயாராகி இருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் எடப்பாடி பழனிசாமியும் சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தையும் தமிழ்நாடு முதலமைச்சர் சந்தித்து வாழ்த்து பெற இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து இறுதியாக விசிக தலைவர் திருமாவளவனை வேளச்சேரியில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்திற்கு நேரடியாக சென்று தமிழ்நாடு முதலமைச்சர் சந்திக்க இருக்கிறார். ஏற்கனவே விசிக தரப்பில் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளித்த போது விசிகாவுடைய தலைமை அலுவலகத்திற்கு செல்வதாக இருந்த நிலையில் கூட்ட நெரிசல் காரணமாக திருமாவளவனே தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தொடர்பு கொண்டு முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு சந்திப்பு நடத்தி கொள்ளலாம் என தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையிலேயே மாண்பை காக்க வேண்டும் என்ற அடிப்படையிலேயே இன்று விசிக தலைவர் திருமாவளவனை நேரடியாக சென்று அவருடைய இல்லத்தில் சந்திக்க இருக்கிறார். அதற்கான அந்த பயண திட்டம் என்பது விரிவாக திட்டமிடப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் இன்று பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து வாழ்த்துக்களை பெறுவதற்கான அந்த திட்டமும் தற்போது வகுக்கப்பட்டிருக்கிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி. தற்பொழுது சத்தியமூர்த்தி பவனில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வருகை தந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நௌஷத் இணைப்பில் இருக்கிறார். நௌஷத், வணக்கம். IUML கட்சி அலுவலகத்தை தொடர்ந்து தற்பொழுது சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் அலுவலகத்திற்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து அவர் எந்தெந்த தலைவர்களை இன்று சந்திக்க இருக்கிறார், மேலும் விவரங்களையும் பதிவு பண்ணுங்கள். வணக்கம் தலைமை. தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் தற்போது இந்தியன் யூனியன் முஸ்லீம் கட்சியினுடைய காதர்மதியின் அவரை சந்தித்து நன்றி தெரிவித்தார். அங்கு உரையாடவும் செய்தார். அதனையொட்டி அடுத்ததாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய அலுவலகத்தில் இருக்கிறார். அவருக்கு உற்சாக வரவேற்பு அழைக்கப்பட்ட காட்சியை நீங்க பார்த்தா, குறிப்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் செல்லு குழந்தை, மேலும் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மேலும் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், குறிப்பாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் அனைவருமே பங்கேற்றிருக்கிறார்கள். வருகை புரிந்த தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை உற்சாகமாக வரவேற்றது கூட பார்க்க முடியும். அவருடன் அவர் உரையாடிய ஒரு காட்சியில நீங்க பார்க்கலாம். அதனையொட்டி அடுத்ததாக மிக முக்கியமாக
சி.வி. சண்முகம் இல்லம் அல்லது குறிப்பாக திருமாவளவன் குறிப்பாக விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அலுவலகத்தில் இருப்பதாக தகவல் இருக்குது. அடுத்ததாக பிரேமலதா விஜயகாந்த் சந்திக்க இருப்பதாக வெளியாக இருக்கிறது. தொடர்ந்து தமிழக அரசியல் குறிப்பாக நாகரிகத்துடன் தன் விஜயகாந்த் கடந்த 2 நாளாக செயல்படுவது பார்க்க முடியுது. குறிப்பாக நேற்று கூட முன்னாள் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்தது பார்க்க முடியுது. மதிமுகவுடைய பொதுச்செயலர் வைகோ சந்தித்தார். இது தொடர்ந்து சமூக இதழ்களில் பேசு பொருளாகவும் குறிப்பாக அவருக்கு ஆதரவான கருத்தை கூட பல்வேறு நபர் பதிவு செய்தார்கள். இந்த நிலையில்தான் குறிப்பாக இன்று இந்தியன் யூனியன் முஸ்லீம் கட்சியினுடைய தலைவர் சந்தித்த பிறகு அடுத்தடுத்து ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்களையும் பிரதிநிதிகளையும் சந்தித்து வருவது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சலோமி. The Chennai Silks in Mega Summer Sale.